ராஜனோட மகள் மீடியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூல என்னுடைய அப்பா எனக்கு அப்பா மட்டும் கிடையாது, எங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு குலசாமி மாதிரி. ஏன்னா பேரம் பேத்திங்க மகள்கள் கொள்ளு பேரன் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துட்டாரு. ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்டி எழுப்பின ஒரு சாமி தான் எங்க அப்பா. இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமா பேசலாம். ஆனாலும் அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட மகளோட கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. எப்பவுமே எங்க அப்பா சொல்றது இது மட்டும்தான். அதனால தான் இவ்ளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயும் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக மனச கல்லாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க பொதுவெளியில அலறது அது மட்டும் இல்லாம உடைஞ்சு போறது அப்படிங்கிறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா எந்த விதமான சூழ்நிலையிலும் பெண்கள் தைரியத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. தயவு செய்து அப்பாவை பத்தி தப்பான விஷயங்களை தயவு செய்து பரப்பாதீங்க. கடனாளி ஆயிட்டாரு, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. இன்னைக்கு கொள்ளு பேரன் பிறந்திருக்கிறான். அந்த மாதிரி ரொம்பவும் சந்தோஷமான நிலைமையில தான் வீட்டுல இருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்க இன்னமும் குழம்பி போய் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க மனசை நோக்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜனோட மகள் பேசியிருக்கிற அந்த மீடியா விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய மகளுக்காக அவர் எழுதின ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறப்ப தான் அதை நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்தை எனக்கப்புறம் நீ தான் நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கப்புறமேல் என் இடத்துல நின்று நீ தான் இவங்களை எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னுடைய அப்பா என்கிட்ட சொல்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு அப்பாவை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட அவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இதில் பற்றிலாம் நம்ம இந்த விஷயம் அப்புறமா பேசிக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு ஒரு ரூபாய் பாக்கி இல்லாமல் வந்துடும். எங்கள் அப்பா எந்த விதத்துலையும் எங்களுக்கு குறை விட்டுட்டு போல. இப்போ ரீசெண்டாக அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. மேபி இந்த மன உளைச்சல்ல அவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அவர் ஆத்தோட நடுப்பகுதியில் நின்று குச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணின விஷயங்கள் ஏதோ ஒரு இடையூறு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா எங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி பொழுது கூட அவர் நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகள் மீடியா கிட்ட கண்கலங்கி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போயிருக்கு. அவர் எழுதுனதா சொன்ன ஒரு லெட்டர் இன்னைக்கு போலீஸ் விசாரணையில கிடைச்சிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னுடைய இடத்துல இருந்து இந்த பொறுப்புகள் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகளை சுட்டி காட்டி எழுதியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பேரம் பேத்தி கொள்ளு பேரம் வரைக்கும் நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன், மனநிறைவோடு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது கடன் பிரச்சனையோ குடும்ப சூழ்நிலையோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே கிடையாது. அவரை பத்தி அவர் டிரைவர்ல இருந்து வேலைக்காரங்கள இருந்து அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை செய்யற பணிப்பெண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்குமே அவருடைய சொந்த பெண்கள் வரைக்குமே அவரை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. திடுதிப்புன்னு இப்படி ஒரு மூத்த நபர் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது எல்லாரையுமே மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.